என்ஐஏ அதிகாரிகளால் கைது இந்தோனேஷியாவில் ரிதுவான் நிசாமுதீன் தீவிரவாதியான இவர் ஜிஹாத் இஸ்லாமியா என்ற ஜிஹாத் அமைப்பின் radical Islamic terrorism. பயப்படுவீங்க பத்திரிகையாளர்களே எப்போ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஆயுதம் ஊடகம்தான். இந்த ஊடகம் கருப்பை வெள்ளையாக்கும், பகலை இரவாக்கும், ஹீரோவை வில்லனாக்கும், வில்லனை ஹீரோவாக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த சர்வதேச ஊடகத்தில் இஸ்லாம் எவ்வாறு காட்டப்படுகிறது. இஸ்லாமை பற்றி இந்த சர்வதேச ஊடகத்தின் மூலம், செய்திகள் மூலம், மேகசின்கள் மூலம், ரேடியோக்கள் மூலம், தொலைக்காட்சி மூலம், இணையதளங்கள் மூலம் நமக்கு அவர்கள் இஸ்லாமை பற்றி தவறான கருத்துக்களை திணிக்கிறார்கள். நியூஸ்வீக் என்கிற மேகசினில் உள்ள ஒரு கட்டுரையில் பதிவாகியுள்ளது. 16 ஏப்ரல் 1979, அதாவது இஸ்லாமிற்கு எதிராக 60,000-க்கும் மேல் புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதுவும் 150 வருட இடைவெளியில் ஒரு நாளிற்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. 9 லெவல் தாக்குதலுக்கு பிறகு இது இன்னும் அதிகமாகியுள்ளது. மீடியாவும் வழக்கம் போல முஸ்லிம்களை அடிப்படைவாதிகளாகவும், தீவிரவாதிகளாகவும், ஆபத்தானவர்களாகவும் காட்டியுள்ளன. நமக்கெல்லாம் தெரியும், இந்த மொத்த உலகத்தில் உள்ள மதங்களில் இஸ்லாம் என்கிற ஒரு மதத்தின் மீதுதான், ஒரு மார்க்கத்தின் பக்கம்தான் அனைவரின் கவனமும் உள்ளது. ஏகப்பட்ட இரத்த சிந்தல்கள், முஸ்லிம் மக்களின் மரணங்கள், சிரியா, மியான்மார், இந்தியா, இன்னும் பல இடங்கள். நீங்கள் என்னைக்காவது யோசித்துள்ளீர்களா, ஏன் இஸ்லாமை மட்டும் அனைவரும் குறிவைக்கிறார்கள் என்று? ஏன் முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் தீவிரவாதி பட்டம் சுமத்துகிறார்கள் என்று? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு அசம்பவிதம் நடந்தால் அதற்கு காரணம் முஸ்லிம்கள் என்கிறார்கள், இஸ்லாம் என்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தை நன்கு கூர்ந்து கவனித்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கும் ஏகப்பட்ட அந்நிய சக்திகள் இஸ்லாமிற்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை பற்றி பேச போவதில்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். முதல் காரணம் மீடியா, ஊடகம். இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் தவறாக சித்தரிக்க, தீவிரவாதிகள் என்று நம்ப வைக்க ஊடகங்களுக்கு, மீடியாக்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த உலகத்தில் சில நாடுகள் மீடியாக்கள் மூலம்தான் இஸ்லாமை தவறாக சித்தரிக்கிறது, இஸ்லாமை வெறுக்க வைக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது, நியாயப்படி இந்த ஊடகம்தான், மீடியா தான் இஸ்லாமை பற்றி நல்ல முறையில் மக்களுக்கு காட்டியிருக்க வேண்டும். இஸ்லாம் அமைதியான மார்க்கம் என மக்களுக்கு புரிய வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஊடகம் இஸ்லாமிற்கு எதிராக செயல்பட்டுள்ளது. இரண்டாவது காரணம் என்னவென்றால், கார்ப்பரேட் கம்பெனிஸ், தனியார் நிறுவனங்கள். பெரும்பாலும் இந்த தனியார் நிறுவனங்கள் எதனை சார்ந்து விட்டது என்றால், வன்முறை, ஆபாசம், வட்டி, ஆயுதங்கள் விற்பனை, போதைப் பொருட்கள். ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் ஹராமாக்கியுள்ளது, அதனை எதிர்க்கிறது. இஸ்லாம் அதற்கெல்லாம் எதிராக உள்ளது. ஒருவேளை எங்கு இஸ்லாம் வளர்ந்தால், உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமை பின்பற்றினால், இந்த தனியார் நிறுவனங்களின் வியாபாரம் நஷ்டமாகிவிடும். எனவே இஸ்லாமை தவறாக சித்தரிக்கிறார்கள். மூன்றாவது, முஸ்லிம்களின் பழக்க வழக்கங்கள். கடமையான தொழுகையை கைவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை கடைபிடிக்க மாட்டார்கள். தமக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தி சண்டையிடுகிறார்கள். மார்க்கத்தை பிளவுபடுத்துகிறார்கள். நம்மை நாமே காயப்படுத்தியுள்ளோம். இதன் விளைவால் அல்லாஹ்வின், இறைவனின் அருட்கொடையிலிருந்து நம்மை நாமே விலகி வைத்துள்ளோம். எனவே நம்முடைய கடமைகளை நாம் சரியாக கடைபிடித்து அல்லாஹ்வின், இறைவனின் அருட்கொடையை பெற வேண்டும். ஊடகத்தில் பெரும்பாலும் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என விமர்சிக்கப்படுகிறது. இதற்கான சரியான ஒரு தக்க பதிலை அளிக்கிறார் டிலேசி ஒலேரே. தன் புத்தகத்தில் இஸ்லாம் அண்ட் த கிராஸ் ரோட்ஸில் 8ஆம் பக்கத்தில் அப்புத்தகத்தில் எழுதியுள்ளார். வரலாறு தெளிவாக சொல்கிறது, அக்காலத்தில் உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் சுற்றியுள்ள மக்களை அச்சுறுத்தி வாளினால் இஸ்லாமை பரப்பினார்கள் என்பது வரலாற்றில் திணிக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதை. மிகவும் புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் டிலேசி ஒலேரே சொல்கிறார், அதாவது வரலாறு தெளிவாக சொல்கிறது, அக்காலத்தில் உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் சுற்றியுள்ள மக்களை அச்சுறுத்தி வாளினால் இஸ்லாமை பரப்பினார்கள் என்பது வரலாற்றில் திணிக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதை. முஸ்லிம்களின் வரலாற்றை புரட்டி பார்த்தால், ஸ்பெயின் நாட்டை 800 வருடம் ஆட்சி செய்தார்கள். அங்கு முஸ்லிம்கள் தாவா செய்யவில்லை, முஸ்லிம்கள் ஆய்வு பணி செய்யவில்லை. பின்னர் குரூசேடுகள் வந்தார்கள், ஆக்கிரமித்தார்கள். ஒரு முஸ்லிம் கூட
அசான் கொடுக்க இயலவில்லை. முஸ்லிம்கள் அரபு நாடுகளை ஆட்சி செய்தார்கள். 1400 வருடகால ஆட்சி. சில காலம் பின் பிரிட்டிஷ் வந்தார்கள். சில காலம் பின் பிரெஞ்சு வந்தார்கள். இருந்தாலும் முஸ்லிம்கள் அரபு நாடுகளை 1400 வருடமாக ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு கூட புள்ளி விவரங்கள் சொல்கின்றன 1,40,00,000 அரபியர்கள் காப்டிக் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். காப்டிக் கிறிஸ்தவர்கள் என்றால் எகிப்தில் அரபு நாடுகளில் பிறந்து வளர்ந்த கிறிஸ்தவ தலைமுறை. நாங்கள் நினைத்திருந்தால் இஸ்லாமிய ஆட்சியின் போது அனைத்து அரபுகளையும், குறிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களாக்கி இருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. அந்த அரபு நாட்டில் உள்ள 1,40,00,000 காப்டிக் கிறிஸ்தவர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள், ப்ரூஃபாக இருக்கிறார்கள். இஸ்லாம் வாளை கொண்டோ கத்தியை கொண்டோ பரப்பப்படவில்லை. மேலும் முஸ்லிம்கள் இந்தியாவை சுமார் 1000 வருடமாக ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு 80% மேல் இந்தியர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். எங்கள் ஆட்சியின் போது நாங்கள் நினைத்திருந்தால் அனைத்து இந்தியர்களையும் வற்புறுத்தி வாளினால் இஸ்லாமியை திணித்திருக்க முடியும். ஆனால் எங்கள் இஸ்லாமில் அது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த இந்தியாவில் இருக்கும் 80% மாற்று மதத்தவர்கள் சாட்சியாக உள்ளார்கள், ப்ரூஃபாக உள்ளார்கள். இஸ்லாம் கத்தியாலும் வாளினாலும் பரப்பப்படவில்லை. கிழக்கு வட ஆப்பிரிக்காவிற்கு எந்த இஸ்லாமிய படை சென்றது? எந்த இஸ்லாமிய படை இந்தோனேசியாவுக்கு சென்றது? இந்நாடுகளில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை எவ்வாறு அதிகமாக உள்ளது? எந்த இஸ்லாமிய படை மலேசியாவுக்கு சென்றது? அங்கு 50% முஸ்லிம்கள் தான். சிந்தியுங்கள். செவ்வாய் 13 ஆகஸ்ட் 2019, 2 வருஷம் முன்னாடி மீடியா வழக்கம் போல அவங்களோட டியூட்டியை செஞ்சாங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி எவரோ ஒருத்தரை கொன்னுட்டு இன்னொருத்தரை காயப்படுத்தி அல்லாஹு அக்பர்ட்டு ரோட்ல கத்திக்கிட்டு இருந்தானா. பட் இது மீடியா சொன்னது. நாம என்னைக்கு மீடியா சொன்னதை நம்பி இருக்கோம்? அதனால உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். கொலை செஞ்சவனோட கூட பிறந்தவங்களே நமக்கு சொல்லிட்டாங்க. குத்துனவனும் சரி, அவனோட குடும்பமும் சரி இஸ்லாம பின்பற்றல. சரி, இதை கேளு. அந்த கொலைகாரன் குத்தி போட்டு போனால அந்த பொண்ணு, அவ ஒரு விபச்சாரி. லாஸ்ட் டைம் கூட அவ கூட தான் இருந்தாலாம். கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது இதெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கு, தடுத்து இருக்கு. அதுவும் இல்லாம போலீஸ் விசாரிச்சதுல அவன் ஒரு மென்டல்னு தெரிய வந்திருக்கு. இருக்கு மென்டல் பைப்புள்ள. அவன் குடும்பமும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அவனுக்கு மனநிலை சரியில்லைன்ட்டு. அதுவும் இல்லாம அவன் போன வாரம் தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்தானா. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து மக்கள் முன்னாடி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு எனக்கு சாகணும், என்னை கொல்லுங்கன்ட்டு கத்தி இருக்கான். இதை பார்த்த மீடியாவும் நம்ம ஆள் ஒருத்தன் வெளியே கண்டன் கொடுத்துட்டு இருக்கான் பாருன்ட்டு இந்த கொலைகாரன் அல்லாஹு அக்பர் தான் சொல்றான்ட்டு உறுதியா சொன்னாங்க. ஆனா எவனோ நம்ம பையன் தான் நடந்த சம்பவத்தை அழகா ஸ்மார்ட் போன் எடுத்து கேமரா பிடிச்சி வச்சிருக்கான். வாங்க பார்ப்போம். அவன் சொல்வதாவது வல்லா ரப்பா. இருங்க ரிப்பீட் மோட்ல போடுவோம். Don't embarrass yourself in front of me. தம்பி என்ன சொல்றான்னா அல்லாஹ் ராக் பா. ப்ரொனவுன்சியேஷன் தெரியாத அன்எஜுகேட்டட் டெரரிஸ்டா இருக்கான். ஆப்லா கடப்ரா சொல்ல தெரியாத மந்திரவாதி மாதிரி இருக்கு. What the hell is this? A'udhu billah. அப்புறம் 3 பேர் பால் எடுக்கிற கூடைய வச்சு கொலை செஞ்சவனை பிடிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல மீடியாவும் அவங்கள ஹீரோவாவும் தைரியசாலியாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. இதுலயே தெரியுது எந்த அளவுக்கு நயவஞ்சகத்தனம் இந்த ஊடகத்துக்கு, மீடியாவுக்கு இருக்குன்ட்டு. இந்த மீடியாவை தான் பெரும்பாலும் மக்கள் நம்புறாங்க. இந்த மீடியா என்கிற ஊடகம் ஒரு சமூகத்தின் மீது தீவிரவாதி பட்டத்தை போட்டாலும் அதை மக்கள் உண்மைன்ட்டு நம்புற அளவுக்கு இங்க அவல நிலை இருக்கு. உலகளவில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களின் வரலாற்று பதிவுகளை எடுத்து பாருங்கள். அந்த பதிவுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் எந்த அளவிற்கு இந்த மீடியா எனும் ஊடகம் நம்மிடம் இருந்து பல உண்மைகளை மறைத்தது என்று. 19ஆம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்களால் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் என்ற செய்திகளையோ அல்லது தகவல்களையோ நீங்கள் தேடி பார்த்தால் எதுவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்றைய காலத்தை பாருங்கள். ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் பட்டாசு வெடித்தால் அதற்கு காரணம் முஸ்லிம்கள் என்கிறார்கள். அந்த குண்டு வெடிப்பிற்கு காரணம் முஸ்லிம்கள் தான் என்ற செய்தி உறுதியே செய்யப்படாத நிலையில் அச்சம்பவத்தை ட்விட்டரில் ட்ரெண்டாக்கி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டன்டாக பரப்பி விடுகிறார்கள். இதை வைத்துக் கொண்டு ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், ஹிந்தி டப்பட், தமிழ் டப்பட், தெலுங்கு ரீமேக், ஹிந்தி ரீமேக் மற்றும் பார்ட் 2க்கள் என பல திரைப்படங்கள், சினிமாக்கள் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் போலோ மருத்துவமனையில் இருந்து வெளியாகும் பிணம் போல் வருடா வருடம் ரிலீஸ் ஆகிறது. சம்பவம் என்னமோ ஒன்றுதான். ஆனால் அதை வைத்து வெவ்வேறு மொழிகளில் ஒரு 10 படம் வரும். அதை பார்த்த சில விசிறிகளுக்கு வெறியேறி கண்ணில் தென்படுகிற முஸ்லிம்களை எல்லாம் தீவிரவாதி என்பார்கள். இக்காரணங்களால் உண்மையில் தீவிரவாதம் செய்யக்கூடிய பல அமைப்புகள் நம் கண்களை விட்டு
விட்டு திசை திருப்பப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இக்னூன், ஸ்டன்கேங், ஹகானா இன்னும் பலர். இவர்கள் யாரும் முஸ்லிம்கள் இல்லை. இவர்கள் செய்யும் காரியங்களை வைத்து படம் என்ன படம் 17 சீசன்களை கொண்ட வெப் சீரிஸை எடுக்கலாம். அந்த அளவிற்கு அட்ராசிட்டி செய்துள்ளார்கள். எக்ஸாம்பிளாக கிங் டேவிட் ஹோட்டலில் நடந்த குண்டுவெடிப்பு. இது ஒரு பிரபலமான சம்பவம். 22 ஜூலை 1946 நடந்தது. இது இக்னூன் அமைப்பால் நடத்தப்பட்டது. மினாகம் பேகின் தலைமையில் நடத்தப்பட்டது. இச்சம்பவத்தால் 91 அப்பாவி மக்கள் மரணமடைந்தார்கள். இந்த இக்னூன் தீவிரவாதிகள் அரபியர்கள் போல், அதாவது முஸ்லிம்களைப் போல் ஆடை அணிந்தார்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் மேல் பழிவிட வேண்டும் அல்லவா, அதனால்தான். ஆனால் இதற்கான காரணம் மினாகம் பேகன் தான். இது பிரிட்டிஷ் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். 91 பேரை கொன்று குவித்தது. எனவே அந்த நேரத்தில் மினாகம் பேகின் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மிகப்பெரிய தீவிரவாதி என அழைக்கப்பட்டான். ஆனால் சில வருடங்கள் கழித்து அவன் இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டான். இன்னும் சில வருடங்கள் கழித்து அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றான். 91 பேரை கொன்று சம்பவம் செய்த இவனுக்கு விருதும் கொடுத்து பதவியும் கொடுத்துள்ளார்கள். எதையும் செய்யாத ஒரு சமூகத்தின் மேல் பொய் பழி போட்டு மக்கள் முன் தவறாக சித்தரித்து திரைப்படங்கள் எடுத்துள்ளார்கள். இன்னும் இது போல ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. ஸ்டன்கேங், இக்னூன், ஹகானா இதெல்லாம் யூத அமைப்புகள். அவற்றின் தலைவர்கள் மினாகம் பேகன், ஏரியல் ஷாரான் இன்னும் பல. இவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் இஸ்ரேல் நாட்டின் தலைவர்களாக பிரதமர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரு யூத தேசம் அமைக்க சண்டையிட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, 1945 முன்னுள்ள உலக வரைபடத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் இஸ்ரேல் எனும் தேசமே இருக்காது. பிறகு இப்போது எவ்வாறு உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? ஹிட்லரால் துரத்தி அடிக்கப்பட்டு வாழ நாடு இல்லாமல் அகதிகளாய் தவித்த இந்த யூதர்கள் பிரிட்டிஷ்களால் தீவிரவாதிகள் என உறுதி செய்யப்பட்ட இந்த கூட்டத்தினர்கள் அவர்களுக்கென ஒரு தனி தேசம் அமைக்க விரும்பினார்கள். அதற்காக சண்டையிட தயாரானார்கள். ஆனால் நியாயப்படி அவர்கள் சண்டையிட ஜெர்மனியோ அல்லது யூரோப்போ சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. அதை விட்டுவிட்டு அந்த யூதர்கள் தாம் தவித்த போது அவர்களுக்கு உதவி செய்த பாலஸ்தீன் மக்களை தாக்கினார்கள். பாலஸ்தீன் மக்கள் தங்களின் நாட்டில் யூதர்களுக்கு தங்க இடம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த கொடூரர்கள் பல சதித்திட்டம் தீட்டி பாலஸ்தீன் மக்களிடம் சண்டையிட்டு அம்மக்களை தங்கள் சொந்த நாட்டை விட்டு துரத்தினார்கள். எந்த பாலஸ்தீன் மக்கள் முஸ்லிம் மக்கள் யூதர்கள் தவிக்கும் பொழுது உதவி செய்தார்களோ அதே மக்களை அந்த யூதர்கள் நாட்டை விட்டு துரத்தினார்கள். என் நாட்டை எங்களிடம் திரும்பத்தா என்று கேட்கும் பாலஸ்தீன் மக்களை பார்த்து அவர்கள் தீவிரவாதி என்கிறார்கள். உலக ஊடகங்களை வைத்து, மீடியாக்களை வைத்து முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என முத்திரையிட்டு பிற மக்களை ஏமாற்றி அச்செய்தியை நம்பும்படி செய்துள்ளார்கள். சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு ஒரு அந்நிய நபர் உதவி கேட்டு வந்து நீங்களும் உதவி செய்த பிறகு சில காலங்கள் கழித்து அந்த அந்நிய நபர் உதவி செய்த உங்களையே வீட்டை விட்டு துரத்தி நீங்கள் வீட்டு வாசலில் நின்று என் வீட்டை திரும்பத்தா என்று கேட்கும் பொழுது அவன் உங்களை தீவிரவாதி என்று சொல்கிறான். மேலும் சுற்றியுள்ள மக்களும் அதற்கேற்ப உங்களை பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன் என சொல்கிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் இங்கு முஸ்லிம்களின் நிலை. மேலே சொல்லப்பட்டது போல் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற மீடியா உருவாக்கிய மாயையை, ஒரு அநீதியை புரிந்து கொள்ளாமல் மக்களும் ஏற்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 1996 லண்டனில் குண்டுவெடிப்பு நடந்தது. 100 பேர் காயமடைந்தார்கள். 2 பேர் மரணமடைந்தார்கள். அதே வருடத்தில் மான்செஸ்டரில் மற்றொரு குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் 206 பேர் காயமடைந்தார்கள். மேலும் 1998 பேம்பிரிட்ஜ் குண்டுவெடிப்பில் அதில் 35 அப்பாவி மக்கள் காயமடைந்தார்கள். அதே வருடத்தில் பதிவுகள் மூலம் தெரிந்தன ஒமேக் குண்டுவெடிப்பில் 330 பேர் காயமடைந்தார்கள். மேலும் 29 பேர் மரணமடைந்தார்கள். இதில் எந்த ஒரு குண்டுவெடிப்பும் முஸ்லிம்களால் நடத்தப்பட்டவை அல்ல. எல்லாம் வெவ்வேறு மதங்களை சார்ந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்ததுதான். நான் எந்த மதம் செய்தது என்பதை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் இந்த சம்பவங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் இதெல்லாம் மீடியாக்களில், ஊடகங்களில் பெரிதாக பேசப்படவில்லை, விமர்சிக்கப்படவில்லை? இப்போது நான் சொன்ன தகவல்களில் உங்களுக்கு சந்தேகம் உள்ளதா? உங்களுக்கு தெரியுமா, இப்போது சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதியதுதான், முஸ்லிம்கள் எழுதியதல்ல. அனைத்து தகவல்களும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்ததுதான். பிபிசி இது போன்ற நிறுவனங்கள் கொடுத்ததுதான். சந்தேகம் இருந்தால் இணையதளத்தில் தேடி பாருங்கள். வேண்டுமானால் மிஞ்சி போனால் குண்டுவெடிப்பில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை சற்று வேறுபடும், அவ்வளவுதான். இருப்பினும் கொடுக்கப்பட்ட தகவல்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எழுதியதுதான். மேலும் 2001 ஐஆர்ஏ அமைப்பால் பிபிசியில் குண்டுவெடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு காரணமானவர்களை ஐஆர்ஏ தீவிரவாதிகள் என்றுதான் அழைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் என அழைக்கவில்லை. இப்படி தீவிரவாத தாக்குதல்களை முஸ்லிம் அல்லாத பிற மதங்களை சார்ந்த நபர்கள் செய்தாலும் அவர்களை விட்டுவிட்டு முஸ்லிம்களை மட்டும் ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது மட்டும் இந்த மீடியா கவனம் செலுத்துகிறது? உலகில் நடந்த அனைத்து தீவிரவாத தாக்குதல்களை நீங்கள் ஒப்பிட்டால், கணக்கிட்டால் அதில் முஸ்லிம்கள் செய்த தீவிரவாதம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இருந்தால் கூட இவ்வளவு நடந்தும் யூகே அரசாங்கத்திற்கு இஸ்லாமிய தீவிரவாதத்தின் மீதுதான் பயம். யூகே அரசாங்கம் கொடுத்த தகவல்களில் எத்தனை உறுதி செய்யப்பட்ட இஸ்லாமிய தாக்குதல்கள் உள்ளது? இவர்கள் தகவல்களை உறுதி செய்வதற்கு முன்பாகவே ஒரு சமூகத்தின் மீது பழி போட்டு விடுகிறார்கள். ஏன் 7 ஜூலையில் நடந்த லண்டன் குண்டுவெடிப்பில் கூட எந்தவித உறுதியான தகவல்களும் இல்லை. அதை நடத்தியதே முஸ்லிம்கள் என சந்தேகிக்கிறார்கள், அவ்வளவுதான். உறுதியானதல்ல. அதில் 50 பேர் மரணமடைந்தார்கள். ஆனால் இந்த மீடியாவிற்கு
அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இத்தனை பேர் இறந்தார்கள், மரணமடைந்தார்கள் என்பது அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதை முஸ்லிம்கள் செய்தார்களா, அதுதான் அவர்களுக்கு கண்டென்ட். ஏன் இந்த மீடியா சொல்வதை ஒரு பேச்சுக்காக நாம் ஒப்புக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும், அதாவது முஸ்லிம்கள் அந்த தீவிரவாதத்தை செய்தார்கள் என்று ஒப்புக்கொண்டாலும், எந்த வகையிலும் அவர்கள் ஐயருக்கு நிகராக மாட்டார்கள். ஐயருக்கு இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். அவர்களுக்கு 100 1000 பேர் வரை கொண்டுதான் பழக்கம். இருந்தாலும் UK அரசாங்கத்திற்கு யார் மீது பயம்? முஸ்லிம்கள் மீதுதான் பயம். ஐயாரே 100 வருடமாக தீவிரவாதம் செய்து வருகிறது. ஆனால் அந்த மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீதுதான் பயம். ஏனென்றால் பொதுமக்கள் எவருக்கும் இந்த தகவல்கள் சென்று சேர்வதில்லை. இந்த ஊடகம் இந்த தகவல்களை பெரிதாக கொண்டு சேர்ப்பதில்லை. யாரெல்லாம் இதை பற்றி ஆராய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரிகிறது. இதன் விளைவாக தீவிரவாதம் என்கிற தலைப்பை எடுத்தாலே அனைவரும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என சொல்கிறார்கள். ஏன், நீங்கள் தீவிரவாத தாக்குதல்களை பட்டியலிட்டு பாருங்கள். அதில் முஸ்லிம்களின் பங்கு மிக குறைவுதான். ஆனால் இதெல்லாம் ஊடகம் சொல்லாது. இன்னும் சொல்ல போனால் உல்ஃபா என்ற அமைப்பு மட்டுமே கடந்த 16 வருடமாக, அதாவது 1990 முதல் 2006 வரை மிகவும் வெற்றிகரமாக 749 தீவிரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். உறுதி செய்யப்பட்ட 749 தீவிரவாத தாக்குதல்கள். இந்த உல்ஃபா அமைப்பு இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஆனால் இந்த ஆபத்தான அமைப்பு பற்றி எத்தனை முறை இந்த ஊடகம் இந்த மீடியா விமர்சித்துள்ளது. ஏனால் இந்த தகவல்கள் எல்லாம் சர்ச்சைகளப்பாது. எனவே இந்த தகவல்கள் எல்லாம் செய்தித்தாள்களில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் இருக்கும், செய்தித்தாளில் இந்த விஷயங்கள் இருக்கும். பட் என்னவென்றால் தலைப்புகளில் இருக்காது. ஏதோ ஒரு மூலையில் கிடக்கும். நீங்கள் உட்கார்ந்து அரை மணி நேரம் தேடி வெற்றிகரமாக கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடித்த நீங்கள் மக்களிடம் அது பற்றி சொன்னால் உங்களை தீவிரவாதி என்பார்கள். இன்னும் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளில் சில அமைப்புகள் உள்ளது. அதுதான் நக்சலைட்ஸ் அமைப்பு மற்றும் மாயிஸ்ட் அமைப்பு. இவர்கள் கம்யூனிசவாதிகள். இந்தியாவின் நம்பர் 1 தீவிரவாதிகள் தான் இந்த மாயிஸ்டுகள். இவர்கள் தான் இந்தியாவில் அதிகமாக தீவிரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். இவர்கள் நேபாளில் மட்டும் சுமார் 7 வருடங்களில் 99 தீவிரவாத தாக்குதல்களை நடத்தினார்கள். மேலும் இந்தியாவில் இருக்கும் 600 மாவட்டங்களில் இந்திய அரசாங்கத்தின் அடிப்படையில் பயங்கரவாத கடத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிய வந்துள்ளது. இந்த மாயிஸ்டுகள் 150 மாவட்டங்களில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் இந்தியாவினுள் 1/3 ஒரு பகுதியில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். இந்தியாவின் 1/3 ஒரு பகுதி. அவர்கள் கொன்று தீர்த்த மக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், அவர்களின் தீவிரவாத தாக்குதல்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதை ஒப்பிடவே முடியாது. இந்த மாயிஸ்டுகள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஆனால் இருப்பினும் நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய தீவிரவாதம் மீதுதான் அரசாங்கத்தின் கவனம் உள்ளது, மக்களின் கவனம் உள்ளது, மீடியாக்களின் கவனம் உள்ளது, இயக்குநர்களின் கவனமும் உள்ளது. ஏன், சிந்தியுங்கள். ஒரு மதத்தின் மீது, ஒரு மார்க்கத்தின் மீது, ஒரு சமூகத்தின் மீது தொலைக்காட்சிகள் மூலம், மீடியாக்கள் மூலம் பொய் செய்திகளை பரப்பிகள் மூலம் பரப்பி அந்த சமூகத்தை தவறாக சித்தரிக்கிறார்கள் என்றால் அது விளையாட்டுக்கல்ல. அதில் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அந்த சமூகத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதனுடைய மரபை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது, ஒரு மார்க்கத்தின் மீது எந்தவித உறுதி செய்யப்பட்ட தகவல்களும் இல்லாமல், அந்த சமூகத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் எவனோ ஒருவன் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இழிவுபடுத்துவது, அவர்களை பற்றி தவறாக பேசுவது, தவறாக சித்தரிப்பது, அது தவறு. பயப்படுவீங்க பத்திரிகைகள்.